திருமண தடை அப்படிங்கிறது இந்த பிதிரு சாபம் இல்லைன்னா இது இருக்காது. புரியுதுங்களா? இந்த பிதிரு சாபம் இல்லைன்னா இந்த திருமண தடை வரவே வராது, குழந்தையின்மையும் வராது. கபாலீஸ்வரருடைய கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்கு உனக்கு கொடுத்து வைக்கவில்லையே அப்படின்ற ஒரு வரி சொல்ற பொழுது அந்த பானையை உடைச்சுக்கிட்டு இறந்த பெண் அந்த 18 வயசுல எப்படி இருக்கும் அப்படி வரும். குழந்தை இறந்து போனது, 2 வயசுல குழந்தை இறந்து போனது, 18 வயசுல 18 வருஷம் கழிச்சு தான் இவர் வர்றாரு. 18 வயசுல குழந்தையா வருது. எந்த மதத்திலும் கிடையாதுங்க. இதுல நிறைய கோயில்கள், திருமண தடை நீக்கிறதுக்குன்னு நிறைய கோயில்கள், அந்த மாதிரி கோயில்கள் தேவாரங்கள் நிறைய இருக்கு. இது நம்ம தேடி போகணும். அப்படி தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க கிண்டி சுவாமிநாத சிவாச்சாரி ஐயா. அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? சூப்பர். உங்களை சந்திச்சதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா. இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்குது என்ன அப்படின்னா திருமணம். ஐயா யாரை கேட்டாலுமே எனக்கு 30 வயசாயிடுச்சு, 35 வயசாயிடுச்சு, ஆனால் என்னன்னே தெரியல, திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. பொதுவாக ஒரு சில ஜோதியத்தை போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ராசி வச்சு இந்த கோயிலுக்கு போ சரியாயிடும், இல்லை இந்த பரிகாரம் பண்ண சரியாயிடும்ன்றுவாங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட அப்படின்னா, நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை. நான் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கா நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. அதனால ஒட்டுமொத்தமாக திருமணம் ஆகாதவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்கு திருமணத்துல இருக்கக்கூடிய தடை நீங்கும் அப்படின்னா ஏதாவது கோவில்கள் இருக்காயா? திருமண தடை அப்படிங்கிறது இந்த பிதிரு சாபம் இல்லைன்னா இது இருக்காது. புரியுதுங்களா? இந்த பிதிரு சாபம் இல்லைன்னா இந்த திருமண தடை வரவே வராது, குழந்தையின்மையும் வராது. அதுக்கு மூல காரணம் இதுதான். இப்ப நீங்க இது கோயில் அப்படின்னு கேட்கறதுனால நித்திய கல்யாண பெருமாள், சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள், அவரை போய் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உடனே கல்யாணம் ஆகிவிடும். திருமணம் சேரி அங்க சுவாமியும் அம்பாலும் பாத்தீங்கன்னா திருமண குலத்துல இருப்பாங்க. இந்த கோயிலுக்கு போனாலும் கல்யாணம் ஆகிடும். ஓகேங்களா? இது திருஞான சம்பந்தர் நிறைய பதிகங்கள் பாடியிருக்காரு. இந்த திருமணத்திற்காகவே நிறைய தேவாரம்லாம் பாடியிருக்காரு. ஒரு சில இடங்கள்ல நம்ம ஒண்ணும் இல்லை, சென்னை மயிலாப்பூர் இருக்கு இல்லைங்களா? இந்த மயிலாப்பூர்ல இருக்கிற கோயில்ல ஒரு செட்டியாருடைய குழந்தைக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? 10 பாட்டு பாடியிருக்காரு. மயிலாப்பூர்ல திருஞான சம்பந்தர் 10 பாடல் பாடியிருக்காரு. அந்த கடைசி பாடல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த கபாலீஸ்வரருடைய கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்கு உனக்கு கொடுத்து வைக்கவில்லையே அப்படின்ற ஒரு வரி சொல்ற பொழுது அந்த பானையை உடைச்சுக்கிட்டு இறந்த பெண் அந்த 18 வயசுல எப்படி இருக்குமோ அப்படி வரும். குழந்தை இறந்து போனது, 2 வயசுல குழந்தை இறந்து போனது, 18 வயசுல 18 வருஷம் கழிச்சு தான் இவர் வர்றாரு. 18 வயசுல குழந்தையா வருது. இது வேற எந்த மதத்திலும் கிடையாதுங்க. தேவாரத்தை வைத்து உயிர்ப்பித்தது அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல 4 மட்டும் இல்ல, 63 நாயன்மார்களும் இதை செஞ்சிருக்கிறாங்க. இதுல நிறைய கோயில்கள், திருமண தடை நீக்கிறதுக்குன்னு நிறைய கோயில்கள், அந்த மாதிரி கோயில்கள் தேவாரங்கள் நிறைய இருக்கு. இது நம்ம தேடி போகணும். அப்படி தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. ஏன்னா இந்த ஈகோ அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. வழி தெரிந்த பின் அலைவது. இந்த ஹோட்டல்ல தான் சாப்பாடு கிடைக்கும், வேற ஹோட்டல்ல சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிடுது. ஆனாலும் இதை விட பக்கத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் எதனா இருக்கா, இதை விட சாப்பாடு அதிகமான சாப்பாடாக, விலை உயர்ந்த சாப்பாடு. ஏன்னா நான் அந்த இடத்துல போய் சாப்பிட்டாக்க என்ன பாக்குறவன் தப்பா நினைச்சிருவானோ, இந்த ஈகோ. அது மாதிரி இவங்க வழி தெரிஞ்ச பிற்பாடு போய் தேடுவது. ஏன்னா
ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த கோயிலுடைய ப்ரொசீஜர்ல இருந்து நீங்க மாறக்கூடாது. அந்த கோயில்ல என்ன சட்டதிட்டங்கள் இருக்கோ அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்க செய்யணும். அது செய்தால் மட்டுமே அதுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். மல்லிகை பூ வச்சுக்கிட்டு நீங்க சட்டநாத சுவாமியை போய் பார்க்க முடியாது. ஆமா. சீர்காழி மேல மலை மேல ஒரு சட்டநாதர்னு ஒரு சுவாமி இருப்பார். ரொம்ப ஒரு பைரவர் சுரூபம் அது. அவர் மேல போகணும்னா நீங்க பூவெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு தான் போகணும். சுக்கிரவார பூஜை அப்படிங்கிறது ரொம்ப பிரத்யட்சம். அங்க ரொம்ப முக்கியமானது. திருமண தடை நீக்கக்கூடியது, குழந்தையின்மை நீக்கக்கூடியது அப்படிங்கிறது நிறைய கோயில்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான கோயில் திருவெச்சூர் லலிதாம்பிகை. லலிதா சகஸ்ரநாமத்தை யார் ஒருவன் தினமும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அதுல அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் தேவாரம், திருப்புகழ் இதெல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வியாதிகள் குணமாவறதுக்கு தேவாரம் இருக்கு, திருப்புகழ் இருக்கு, கல்யாணம் ஆவறதுக்கு திருப்புகழ் இருக்கு, தேவாரம் இருக்கு. நம்ம தேடணும். நால்வர்ல யார் இந்த பாட்டை பாடி இருக்கிறாங்க? தலைவலி போறதுக்கு இருக்குது, புரியுதுங்களா? அத நம்ம தேடி இறைவனை நம்பணுங்க. இறைவனை நம்பி நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண தடைங்கிறது உங்களுக்கு வராது. இந்த ஈகோவை விட்டுட்டு நல்ல இடத்துல எனக்கு அமையும் அப்படிங்கிற எண்ணத்தோடு போனாங்கன்னா, சில கோயில் இல்ல, திருவாரூர் கோயிலுக்கு போய் திருவாரூர்ல இருக்கிற கமலாம்பிகையை வழிபாடு செய்தீர்களே ஆனால் திருமண தடை ஏன்னா அவ எப்படி நிக்கிறா அப்படின்னா ஊசி முனையில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா இன்னைய வரைக்கும். ஏன் அப்படின்னா திருவாரூர்ல இருக்கிற தியாகராஜர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல் தேர் ஓடி காராம்பசு கறந்து கமலாலயம் பற்றினால் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் அப்படின்னு அம்பாள்கிட்ட சொல்லியிருக்காரு சுவாமி. திருவாரூர் தேரே பெரிய தேர் இல்லையா? அதுல கருங்கல்ல செஞ்ச தேர் ஓடணும் வீதியில, நடக்காத காரியம் இல்லையா? கமலாலயம் எப்பொழுதுமே வெற்றாது. ஏன்னா அந்த ஊர் எந்த சைஸோ அந்த சைஸுக்கு குளம், அந்த குளம் சைஸுக்கு கோயில். அந்த மாதிரி அது பெரிய குளம், கடல் மாதிரி இருக்கும். அது வெற்றணும், அது தண்ணி இல்லாம போகாது இல்லைங்களா? காராம்பசு, காராம்பசு அப்படின்னா கண்ணுக்குட்டி போட்டு வளர்ந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? அது ஃபர்ஸ்ட் ஆணோடு சேராமல் இருக்கிற பசு காராம்பசு. அது பால் கொடுக்கணும். அப்படி ஒரு வரம் கொடுத்திருக்கிறார் சுவாமி அம்பாளுக்கு. அதனால ஊசி முனையில தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க போனாலும் இந்த திருமண தடை, ஏன்னா அம்பாள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, எனக்கு தான் கல்யாணம் ஆகல, அவளுக்காவது கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாளாம். அதனால அங்க போனீங்கனாலும் கல்யாணம் ஆகும். சென்னையில மாங்காடு, மாங்காட்டுல இருக்கிற காமாட்சி, இந்த காமாட்சி அம்மனுக்கு நீங்க பால் எடுத்துட்டு போய் 21 வாரம் செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ என்னைக்கு உங்களுக்கு முடியுதோ போய் அங்க பூஜை பண்ணிட்டு திரும்ப 21வது வாரம் வாளி நிறைய பால் எடுத்துட்டு இன்னைக்கு போனீங்கன்னாலும் பார்க்கலாங்க. பால் வச்சு நேவேதியம் பண்ணி அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். பால் கொடுப்பவர்களுக்கு பால் கொடுக்கும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவள் அந்த மாங்காடு காமாட்சி. அது மாதிரி அங்க பால் கொண்டு போய் நிறைய பேர் கொடுப்பாங்க. மனசுருகி நீங்க எந்த கடவுளிடம் உங்களுடைய குலதெய்வங்க முதல்ல, இதெல்லாம் அப்புறம், முதல்ல உங்களுடைய குலதெய்வம். மனசு உருகி உங்களுடைய குலதெய்வத்திட்ட நீங்க போய் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலேன், கண்டிப்பாக அதை அந்த குலதெய்வம் நிறைவேற்றும். மனசு உருகி கேட்கணும். அடுத்தவங்க போறாங்க, அவங்க அந்த கோயில்ல போய் இதை செஞ்சுட்டு வந்தாங்க, அவங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் போறேன் அப்படின்னு போறது பிரயோஜனப்படாது. உங்களுக்கு எந்த தெய்வம் மிக முக்கியமான கடவுள், உங்களுடைய ஜாதக பிரகாரம், உங்களுடைய வீட்டு சூழ்நிலை, வீட்டு தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும், இதை வழிபாடு செய்யலனாலும் இந்த தடை வரும். குலதெய்வத்தை வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த தடை வரும். இதெல்லாம் அதாவது இந்த குலத்தொழில், இது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப எங்களுடைய சிவாச்சாரியார் நாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா?
இந்த சிவாச்சாரியார் தொழிலை விட்டு நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க. ஏன்னா இதுல நிறைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஒரு தனியா ஒரு மனிதன் ஒரு சிவாச்சாரியார் போக முடியுமான்னு கேட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டுல முடியாத ஒரு காரியம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு கதை. அதனால யாரும் இதுல என்டர்ஃபை ஆகி இது ஏன் நம்ம ரிஸ்க் எடுத்து எதுக்கு வாழணும்? அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கணுமா? நான் படிச்சிருக்கிறேன், நான் இன்ஜினியர் வேலைக்கு போயிடுறேன், என்ன சிவாச்சாரியாருன்னு யாருக்கு தெரியாது இல்ல அப்படின்னு போறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி குலத்தொழிலை விட்டு போனவர்களுடைய குழந்தைகளும் பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய வம்சாவளி நிறைய பேர் பார்த்துட்டேன். ஊனமான குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கிறது. இது என்னன்னா, ஒரு சில தொழில்களை இறைவன் உங்களை அடிமையாக வைத்திருக்கிறான். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கல்யாணம் நடக்குது திருவாரூர்ல. திருவாரூர் தான் நினைக்கிறேன். அங்க கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கிற போது சிவபெருமான் வரார் ஒரு வயதான முதிர்ந்த வேதத்துல. அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய பாட்டை எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான், நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு அடிமை, உன்னுடைய வம்சாவளியில யாரு பிறந்தாலும் அடிமை அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான். அந்த மாதிரி ஒரு சில குலத்தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் அந்த இறைவனுக்கு அடிமையாக இருந்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் அவசியம் இருக்கிறது. அந்த தொழிலிருந்து அவங்க மாறுபடுகிற பொழுது கண்டிப்பாக அவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். இது ஜோசியத்துல நாங்க இப்ப பாக்குற பொழுது அவங்களுடைய வம்சாவழியை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஜோசியம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஜாதகத்தை பார்த்து இதெல்லாம் சொல்ல முடியாது. பிரசன்னம் போட்டு பிரசன்னத்துல என்ன பிரச்சனை, எங்கிருந்து ஆரம்பிக்குது, எது நீச்சமாகுது, எந்த கிரகம் நீச்சமாகுது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதா இருக்கு. முன்னாடி காலங்களை விட இப்ப எங்க பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி செக்டர் தான் அதிகமாயிட்டே இருக்கு. சில குழந்தையின்மை, திருமண தடை எல்லாமே காலப்போக்கு மாறுறதுனால மாறுதா, இவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கட்டமைச்சுக்கிறாங்களா அப்படின்றது கூட தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயம் ஆனா அது காலம் தள்ளி போனதுக்கு அப்புறமா குழந்தை இல்லையே, திருமணம் இல்லையே, ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. சோ இது எப்படி பாக்குறீங்க? ஏன் அப்படி கால மாற்றம் நடந்துட்டு? குழந்தையின்மை அப்படிங்கிறது இந்த பெண்களுடைய ஒரு சில ஈகோ. அதுல நிறைய உணவு தன்மை, இந்த உணவு எடுத்துக்கிறதுல இவங்க